சொல்லுங்கக்கா. என்னடி காலையிலே இவ்வளவு சோகமா பேசிட்டு இருக்க? முதல்லாம் வந்து ராத்திரியில மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருப்பான். காலையில 9 மணிக்கே தானு பாட்டில கையில எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறான். என்னது காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சிடறானா? அதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ணுவான்னு தெரியுமா? நிலா, என்னடா? ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு தரீங்களா? தேங்க்யூ. நிலா, ஒன் சைடு ஆம்லெட் போட்டு தரீங்களா? சரி. நிலா, முட்டை பொடி மாஸ் மட்டும் போட்டு தரியா? குட் பை. ஐயோ அப்பா. நிலா, இவ்வளவு கொடுமையா பண்றான் அவன். ஆமாக்கா, இத்தனை வருஷமா போராடி போராடி எனக்கு சலிச்சு போச்சு. பேசாம டிவோர்ஸ் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாமாச்சும் முடிவு பண்ணிட்டு இருக்கேன்க்கா. உன்னை ஸ்வஸ்திக் ஜிம்மை போய் பார்க்க சொன்னேன்ல, இன்னுமா போகாம இருக்க? ஸ்வஸ்திக் ஜெம்ஸா? ஏக்கா, எங்கெங்கயோ போயே இவன் திருந்தல. ஸ்வஸ்திக் ஜெம்ஸ் போனா மட்டும் திருந்திடவா போறான்? ஏய், உன்னோட மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தவங்க எல்லாம் இப்ப ஸ்வஸ்திக் ஜிம் போய் நல்லா இருக்காங்க. நான் சொல்றேன், ஒரு தாட்டி போய் பார்த்துட்டு வாயேன். சரிக்கா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற. நான் இப்போ வெளியே தான் போறேன். அப்படியே ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா சொன்ன மாதிரியே நான் நம்ம ஸ்வஸ்திக் ஜெம்ஸ் வந்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜெம் ஸ்டோன்களை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களே நியூமராலஜிஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் சொன்னேன். இவரோட குடியை நிறுத்துறதுக்காக எனக்கான ஜெம் ஸ்டோனை சஜஸ்ட் பண்ணார். அந்த மோதிரத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மோதிரம் வேற போட்டாச்சு, 9 மணி வேற ஆக போகுது. என்ன பண்ண போகிறானோ? வந்துடுறேன் சார். ஏய், என்ன எங்கடா கிளம்பிட்ட? 9 மணிக்கு எங்க ஒயின் ஷாப்பா வாங்க, ஆஃபீஸ் தான், தள்ளு. அக்கா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே. உண்மையாவே ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்க்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என் வானத்தில் ஒரு நட்சத்திரம்